என் பேர் ஜஸ்டின். ஸ்கூல் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது சேம் மெடிக்கல் இது ப்ரைவேட் ஸ்கூல் மாதிரியே தான் கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் கரெக்டாக படிக்கிற பொண்ணு பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், பொண்ணு வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆமாம் ஆமாம், ப்ரைவேட்டோட நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம், ஸ்கூல் நல்லா இருக்கு. உலகாலத்தில் எப்படி பசங்க என்ன சொல்றீங்க பேரண்ட்ஸ்க்கு? இல்லை, எல்லாரும் இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சேம் ப்ரைவேட் ஸ்கூலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. பையன் ப்ரீகேஜி தான் படிக்கிறான். பரவாயில்ல, நல்ல ஒரு இதுமே நல்லா ஒரு இதுமே எடுத்துக்கிறாங்க, கேர் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு இது இல்லை, நல்லா இருக்கு. ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ப்ரைவேட்டோட இப்போ கொஞ்சம் கவர்மெண்ட் பரவாயில்ல. வருங்காலத்தில் இன்னும் முன்னேறும், அவ்வளோதான். கவர்மெண்ட் முன்னேற நல்லா வரும். அரசியல்வாதிக்கு யாரு தொடாத நல்லா இருக்கும். தொடமாட்டாங்க. ஆகாஷ் பையன் பேரு. நல்லா இருக்கு, ஸ்கூல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல். ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்கு. గవర్నమెంట్ స్కూల్ நல்லா இருக்கு సార్. ప్రైవేట్ ఉన్నాయి. పర్వాలేదు సార్, బాగా చదువుతారు, బాగా చెప్పిస్తారు, పర్వాలేదు. ఏళమ్మా ఏಳು ఏಳು మాట్లాడు జీవిత జీవిత அனைவருக்கும் வணக்கம். இது ஒசூர் மாநகராட்சி துவக்கப்பள்ளியில் என்னோட பொண்ணு மிக அருமையான படிக்கிறாங்க. 5th ஸ்டாண்டர்டு ஏ பிரிவு. மற்றும் எஜுகேஷன் நல்லா இருக்கு. மற்றும் உணவு துறை அனைத்தும், பாதுகாப்பும் துறையும் மற்றும் அனைத்துமே நல்லா இருக்கு. இந்த ஸ்கூல் பள்ளிக்கூடத்தை சொல்லப்போனால் எதுவுமே இல்லை. அனைத்துமே பேரண்ட்ஸும் முதற்கொண்டு, சேஃப்டி முதற்கொண்டு, தண்ணி வசதி முதற்கொண்டு அனைத்தையும் நல்லா இருக்கு. ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல வரேன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்ல போனால் எவ்வளோ நம்மளுக்கு சலுகை இருக்கு. நம்ம மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் மிகவும் அருமையான மக்களுக்கு ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்காக எவ்வளோ சலுகைகள்லாம் செஞ்சு கொண்டு இருக்காங்க. பட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கெல்லாம் அதுக்கு எதுக்கு கம்பேர் பண்ணோம்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் எவ்வளோ மேலே பெட்டர்னு சொல்லலாம். நீங்கள் டைம்லி ஸ்கூல்ஸ் போட்டுட்டு என்ன ஆகுது ஏதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது டீச்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்கணும். கேட்டப்போ தான் என்ன ஏதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஏன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்மளுக்கு வேலை ஆகாது. குழந்தைங்களை நீங்கள் வந்து பார்த்தப்போ தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கூட இருப்போம் குழந்தைங்களோட முன்னேற்றத்துக்கு. தேங்க்யூ. A beautiful message to all of you. Once again, I will say thanks to him. Give him a big clap. Clap. அதுக்கு இதான் காசு கொடுக்கணும், கைத்தட்டு கூட. அடேங்கப்பா, இன்னொரு 10 நிமிஷத்துல நான் ஆரம்பிச்சிருவேன். என்னது கலை நிகழ்ச்சிகள். அப் டு த கைத்தட்டுட்டே இருங்க. தேங்க்யூ. And then I invite words about our school and annual day function with sweet and short. கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்துட்டு படிப்பு மட்டும் இல்ல, எல்லா ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க வந்து இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. முப்பருவ கல்வி ஒன்று, அடுத்து பார்த்தீங்கன்னா இதே போல கலைத்திருவிழான்னு ஒன்று வைக்கிறோம். செஸ் காம்படிஷனு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவல், இந்த மாதிரிலாம் பசங்க போயிட்டு இருப்பாங்க. இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்வியில் அதையும் ஆண்டு விழாவும் ஒன்று இன்க்ளூட் பண்ணி இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் பசங்க வந்து நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இங்கே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க, அது மட்டுமே பத்தாது, நீங்கள் அவங்கள கேர் பண்ணிக்கணும். அதே போல பசங்க கிட்ட, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள்கிட்ட யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், நம்ம வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? இங்க இருக்க டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட ஃபுல் கோஆப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். எழுத்தறிவுத்தான் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது
பள்ளிக்கு செய்யும் சேவையே மகேசன் சேவை அப்படிங்கிற மாதிரி நடக்கும். கேக்குதாடா? நம்ம பிஆர்டி மேடம் அப்பப்போ வந்து இல்ல கிளாஸ்ல இல்ல புரட்டி எடுப்பாங்க இல்லையா, பிஆர்டி மேடம் அவருக்கு ஒரு கை தட்டலாம் இல்லையா, பேசினாங்க இல்லையா, ஆடா பாவி பசங்க. Now, hey, respected dignitaries, parents, dear teachers, and my dear students. Good evening all. Good evening all. Say once again. Loudly. Very good, very good, very good. குழந்தைகளால் நாங்கள் இப்படிதான் நம்ம போக போகிறோம். இது யதார்த்தம். ஆசிரியர் பிரகாஷ் சாருடைய தம்பி அவர் சொன்னது போல எங்க நடுவுல ஒரு அக்கா, she is the boss. அவங்க தான் நம்முடைய பாஸ். இப்போதைக்கு ஒருத்தர் இருந்தார், எல்லாருடைய பெரிய ஒரு பாஸ் இருந்தாரு, அவர் இப்போ இல்லை. சரி, அந்த பர்சனல் வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்காக எங்க அண்ணனுக்காக ஒரு சின்னதா ஒரு பாட்டு பாடிட்டு நான் கிளம்புறேன். ஓகேவா? பாட்டு பாடலாமா? இருக்குமா? கேட்பீங்களா? கேட்பீங்களா? ஓகே. நம்ம டிக்னிட்டரிஸுடைய அவங்களுடைய பர்மிஷன் இருக்கு, உங்களுடைய அனுமதியின் சார்பாக கண்டிப்பா நான் ஒரு சின்னதாக ஒரு பாட்டு பாடிட்டு நான் கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி இங்க எங்க அண்ணன் அவர் வந்துட்டு எனக்கு அண்ணா மட்டும் கிடையாது, இவர் தான் அப்பா. எனக்கு அப்பா அப்பா இல்ல, அப்பா இல்லாத ஸ்தானத்துல இவர் தான் எனக்கு அப்பாவா இப்ப இருக்கிறார். சரியா? இது வந்து நான் ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா கிட்ட கேட்டதை விட இவரு ನಿಲ್ಲದು ಎಂದು ಆಟ ನಿಲ್ಲದು. ಕಿರಿಯರೆ ಇರಲಿ ಕಿರಿಯರೆ ಬರಲಿ ಭೇದವೇ ತೋರದು ಎಂದು ಭೇದ ತೋರದು. ಎಲ್ಲ ಎದ್ದು ಏನು ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಬದುಕಿರುವ ಆಕಾಶ ನೋಡದ ಕೈಯ ನೆನೆದು ಪ್ರೀತಿ ಹಂಚಿರುವ ಜೊತೆಗೆ ನೀನು ಅಪ್ಪನ ಹಾಗೆ ಕಣ್ಣಿನ ಕಾಯೋ ವಿನಯದಲ್ಲಿಗೆ ನಿನ್ನನ್ನು ಪಡೆದು ನಾನು ಕುರಿತಾ ಬಾಳು ನಗು ನಗುತ್ತ ಗೊಂಬೆ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ.
ಹೋಗುವಂತೆ ಬರುವುದು ನಮಗೆ ಯೋಗ್ಯತೆ ಒಂದೇ ಉಳಿಯುವುದು ಕೊನೆಗೆ ಸೂರ್ಯನೊಬ್ಬ ಚಂದ್ರನೊಬ್ಬ ರಾಜನೂ ಒಬ್ಬ ಈ ಅಣ್ಣನೂ ಒಬ್ಬ ಆಡಿಸಿಯೇ ನೋಡು ತಿಳಿಸಿಯೇ ನೋಡು ಎಂದು ಸೋಲನು ಸೋತು ತಲೆಯಬಾಗದು ನೀನೇ ರಾಜಕುಮಾರ ಒಮ್ಮೆ ಹೇಳುತ್ತೈತೆ ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತೈತೆ ನೀನೇ ರಾಜಕುಮಾರ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು. அண்ணன் தம்பி அண்ணா உண்மையிலேயே பாசத்தோட இப்படி இருக்கணும். உண்மையிலேயே ரெண்டு பேருமே டீச்சர்ஸ், ரியலி கிரேட் சார். எதுக்கு என் ஜூஜுவாடி ஸ்கூல்ல இந்த அளவுக்கு லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல இருக்கேன் அப்படின்னா இதுதான் பாசம். ஸோ வாழ்க்கையில எது வேணாலும் சாதிக்கலாம், பாசத்தோட எது வேணாலும். இப்ப தாய்மார்கள் ஏகப்பட்ட ஆளுங்க அழுந்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா பாசத்தோட எது வேணாலும் சாதிக்கலாம் வாழ்க்கையில. காசால இல்ல, லவ் அண்ட் அஃபெக்ஷன். உண்மையிலே சார் ரியலி கிரேட் கிரேட் பீப்புள்ஸ் யூ போத். தேங்க் யூ. இவங்க ரெண்டு பேருக்கு நம்ம ஹானர் பண்றது உண்மையிலேயே எனக்கு பெருமையா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ சார். ரெண்டு பேரும் சூப்பர் சார். அதனாலதான் ஜூஜுவாடி ஸ்கூல் இந்த அளவுக்கு வளர்ச்சியா அப்படி போயிட்டு இருக்கு. உங்களுக்கு மேல நம்பிக்கை கண்டிப்பா வச்சிருக்கோம். நம்ம மக்களும் அதே மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. எதுக்கு அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த மாதிரி இருக்குமா அன்றது பிரைவேட் ஸ்கூலுக்கு மேலாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அது எச்எம் கையில தான். ஏன்னா ஒரு குதிரை ஓட்டணும் அப்படின்னா குதிரை மேல ஏறி பிடிக்கிறான் இல்லையா, அவங்க கையில தான் இருக்குது. சோ எல்லாருமே குதிரைய பிடிச்சிட்டு நல்லா ஓட்டுறாரு. சூப்பர். தேங்க்யூ. பணிந்தா ஸ்கூல் இவ்வளவு அழகா இருக்குதுன்னா இவங்களுக்கு ஜோர கை தட்டணும். நம்ம இன்னும் ஜோர கை தட்டணும். నలుగురు నాయమంటలు ఉండే చేస్తున్నా ఆయమంటే చిన్నగా जोर कई तटल मिलेगा. என்னடா சாப்பிட போடாங்க இல்ல எச்சம் சார் எனக்கு 3 முட்டை வேணும். என்னது 3 முட்டை கொடுத்தா சாப்பிடுவேன்னு சொல்லிச்சு இல்லையடா.
ஓகே, அந்த தைரியத்தை பாராட்டு. அந்த எல்கேஜி டீச்சர்ஸ் வாங்க, ஜோரா கை தட்டுங்கடா. கீழே இருங்க. Teachers, LKG, UKG, please come. Sudhamma. అందరూ ఎందుకో ఏం పని ఉంటుంది? नेक्स्ट प्रोग्राम में मानव चलो करो।
ஒரு சோஃபா செட் போட்டு கொடுத்துருங்க.